ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களே, அஷ்டமத்தில் நின்று ஆட்டி படைத்த சனீஸ்வர பகவான் 27/12/2020 முதல் 9வது வீட்டில் அமர்ந்து நல்லதை செய்வார். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கை நிறைய சம்பாதிப்பீர்கள். நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். இழந்த மதிப்பை பெறுவீர்கள். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். கடினமான வேலைகள் கூட இலகுவாக முடியும். எல்லாரிடத்திலும் பாராட்டையும் பெறுவீர்கள். இந்த சனிப்பெயர்ச்சி நிம்மதியையும் செல்வத்தையும் தருவதாக அமையும். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களே, உங்களின் ராசிக்கு 7வது வீட்டில் இருந்து கொண்டு அடுக்கடுக்கான தோல்விகளையும் நஷ்டங்களையும் தனிமையையும் தந்த சனீஸ்வர பகவான் 27/12/2020 முதல் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் இனி நல்லதே நடக்கும். அனைத்து செயலையும் முழுமையாக முடிப்பீர்கள். பணவரவு அதிகரிக்கும். சேமிக்க தொடங்குவீர்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வந்து சரியாகும். வியாபாரம் விரிவடையும். புதிய வாய்ப்புகளால் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். கடன் வசூலாகும். இந்த சனிப்பெயர்ச்சி சகிப்புத்தன்மையையும் பணப்புழக்கத்தையும் தருவதாக அமையும். கடகராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் அமர்ந்து அடிப்படை வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்திய சனீஸ்வர பகவான் 27/12/2020 முதல் 7வது வீட்டில் நுழைகிறார். அதற்காக பயப்பட வேண்டாம். எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளால் செலவும் அலைச்சலும் வரும். உத்தியோகத்தில் தடைபட்ட பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கும். தனிநபர் விமர்சனத்தை தவிர்ப்பது நல்லது. வீடு வாகனங்களுக்கு சுப செலவு ஏற்படும். இந்த சனிப்பெயர்ச்சி வளர்ச்சியடைய செய்வதுடன் அனைத்திலும் முதலிடம் பிடிக்க வைப்பதாக உங்களுக்கு அமையும்.